இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. தம் மக்களை நெறிப்படுத்துவதில் தாய், தந்தை, குருவிற்கு மட்டுமல்லாது இலக்கியங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. அவ்வகையில் சங்கப் புலவர்கள் உணர்த்தும் மெய்ப்பொருளை இலக்கிய பேழையில் எடுத்துரைக்கிறார் உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்கள். சங்க இலக்கியம் இலக்கியங்களுக்கெல்லாம் தலைமை இலக்கியம். புறக்கருத்துக்களோடு அறக்கருத்துக்களையும் காட்டுவது புறநானூறு. இதில் சிறப்பான பாடல் ஒன்று, 195வது பாடல், நிலையாமையை காட்டுகிறது. அதோடு நாம் வாழும் காலத்திலேயே பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துகிறது. நரிவெரூதலையார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல். நரியும் அஞ்சத்தக்க தலையை உடையவராக தோற்றம் கொண்டவர். அதனால் இப்பெயர் அமைந்ததாக கூறுவர். பல்சான்றீரே பல்சான்றீரே, கயல்முள்ளன்ன நரைமுதிர் திரைக்கவுள், பயனில் மூப்பின் பல்சான்றீரே, கணிச்சிக் குறும்படை கடுந்திரல் ஒருவன், பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படூம் நெறியுமாறதுவே. இந்த பாடல் பாடிய புலவர் ஒரு சிறந்த முறையை கையாண்டிருக்கிறார். வள்ளுவர் கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பார். அதுபோல பாடலை தொடங்கும் போதே கருத்து கேட்பவர்களை பல வகையில் சிறந்த குணங்களை உடைய சான்றோர்களே என்று கூறி தொடங்குகிறார். அதையே இருமுறை சொல்லி சொல்லுக்கு அழுத்தமும் கொடுக்கிறார். அதுதான் பல்சான்றீரே பல்சான்றீரே என்று கூறுவது. இது கேட்பவர்களை கவனம் வைத்து கேட்க தூண்டும். அனைவருக்கும் முதுமை உண்டு. அதிக நாள் உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் முதுமையை அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் தப்பிவிட முடியாது. கண்ணதாசனும் காதலை பற்றி சொல்லும்போது, முதுமை வந்த காலத்திலேயும் உண்மையான அன்புள்ளத்தோடு கணவன் மனைவி வாழ்கின்ற வாழ்க்கையில்தான் மெய்யான அன்பு வாழ்கிறது என்பார். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என்பார். மெய்யென்ற உடலிலே மெய்யென்ற உண்மையான அன்பு வாழ வேண்டும் என்றும் அழகுபட கூறலாம். அத்தகைய முதுமையை, அதன் கொடுமையை புலவர் காட்டும்போது, கெண்டை மீனின் நடுமுல்லை போன்று கருமையான இருந்த தலைமுடி வெண்முடியாக நரைத்துவிடும். பளபளப்பாக இருந்த கன்னம் சுருங்கிய கன்னங்களாக மாறிவிடும். தோல் வரி வரியாக தோன்றும். முதுமையை அடைந்தவர்களால் யாருக்கும் பயனின்றி போவார்கள். அதனால்தான் பயனில்லாத முதுமை வந்து சேரும் என்று நரிவெரூதலையார் கூறுகின்றார். இதனை கயல்முள்ளன்ன நரைமுதிர் திரைக்கவுள், பயனின் மூப்பில் பல்சான்றீரே என்று புறநானூறு காட்டுகிறது. இறப்பு என்பதும் அனைவருக்கும் பொதுவானது. இறந்தவர் மீண்டும் வர முடியாது. இதைதான் ஔவையார் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் என்கிறார். இறந்து போனவர் திரும்ப வரமாட்டார், அழவேண்டாம், நமக்கு ஒரு நாள் மரணம் ஏற்படும், இது அறிந்து உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தர்மம் செய்யுங்கள் என்றார். சங்க இலக்கியத்தின் ஒன்றான புறநானூறு ஔவையாரின் கருத்திற்கு அடியெடுத்து கொடுத்திருக்கிறது. நரிவெரூதலையார் கூறுகின்றார், மழு என்ற ஆயுதம் கொண்டு யமன் நம்மை பாசக்கயிற்றால் அழைக்க வருவான். நமக்கு அந்த இறப்பு வரும்போது வாழும் காலத்திலேயே பிறருக்கு நாம் தீங்கு செய்யாமல் இருந்திருக்கலாம் என வருந்துவோம். இறுதி காலத்தில் வருந்தி பயனில்லை. கண்கட்ட பெண்ணே சூரிய வணக்கம் செய்ய முடியாது இல்லையா? ஆகவே இறக்கும் நிலையில் வருந்தி நிற்பதில் எந்தவித பயனும் இல்லை. வாழும் காலத்திலேயே முதுமையையும் இறப்பையும் நினைத்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்கிறார். கவிஞர் வாலி நிலையாமை பற்றி கூறும்போது, பிறந்தாலும் பாலை ஊற்றுவார், இங்கே இறந்தாலும் பாலை ஊற்றுவார், உண்டானது ரெண்டாளதான், ஊர் போவது நாளாளதான், கருவோடு வந்தது தெருவோடு போவது, கருவோடு வந்தது தெருவோடு போவது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் என்கிறார். நரிவெரூதலையார் நமக்கு இருவழியை காட்டுகிறார். பிறர்க்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது ஒன்று, இதை சொல்லாமல் புரிந்து கொள்ள வைக்கிறார். மற்றொன்று, ஒருவேளை பிறருக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, யாருக்கும் தீமை செய்யாமல் இருப்பதே சிறந்தது என்கிறார். இதனை கணிச்சிக் குறும்படை கடுந்திரல் ஒருவன், பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று புறநானூறு காட்டுகிறது.
வாழும் காலத்திலேயே பிறருக்கு தீமை செய்யாமல் வாழ வேண்டும். இந்த எண்ணத்தை, செயலை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை உலகத்தில் உள்ள மக்கள் போற்றுவார்கள். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் செயலாக இது அமையும். அதோடு பிறருக்கு தீங்கு செய்கின்ற தீமையை செய்யாதவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் என்றும் புறநானூறு கூறுகிறது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றும், அறிவினால் ஆகுவதுண்டோ பிறதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்றும் வள்ளுவர் கூறுகின்றார். உயிர் வாழ்தல் யாருக்கும் எளியது. அதில் நாம் வாழ பிறர் வாழ்கிறார்களா, பிறர் வாழ நாம் வாழ்கிறோமா என்றுணர்தல் வாழ்விற்கு இனியது எனும் பொருளை உணர்த்தியது உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்களது பதிவு.